மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, என்ன நடந்தது? போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் லாவண்யா. இப்போது அந்த மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாப்பூர் பகுதியில் ஒரு 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் அது தொடர்பான தகவல்கள் பெற்றோருக்கு நேற்று தான் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அந்த பள்ளி சூறையாடப்பட்டது. அந்த பள்ளி சூறையாடப்பட்டவுடன் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பத்லாப்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த பகுதியில் அமர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக புறநகர் ரயில் சேவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம். குறிப்பாக பத்லாப்பூர் பகுதியில் காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். அந்த காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கூட காவலர்கள் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழலில் தற்போது அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ரயில் தண்டவாளங்களிலேயே அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தை இன்னும் தொடர்ந்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணை கண்டிப்பாக நடத்தப்படும். இதில் தொடர்புடையவர்கள் யாரும் தப்ப முடியாது என்று ஏக்நாத் ஷிண்டே தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவமானது மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமன்றி நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி ராஜா.